வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல், ஃபீமேல், பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இது ஒரு சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட் தான். அப்படினால இதுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யூனிஃபார்மும் இதுக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ், வேற ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பெர்மனன்ட் போஸ்ட் தான். 60 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இதில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். பெர்மனண்டாக உங்களுக்கு வந்து பெங்களூரில் தான் இதில் வந்து போஸ்டிங் இருக்கும். வேகன்சி மொத்தமே 6 வேகன்சி தான். பட் இதில் வந்து சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ். நீங்கள் எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வேகன்சி கம்மியாக இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தால் மட்டும்தான் செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்க இந்த 6 வேகன்சிக்குள்ளே செலெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு டைமும் இருந்தால் தான் அவங்களால வந்து பாஸ் பண்ண முடியும். அதனால வந்து ஆல்ரெடி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. வேகன்சி கம்மின்ட்டு விட்டுற வேண்டாம், ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போறீங்க. கிடைச்சா இதில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து அடுத்த சிஜிஎல் எக்ஸாமோ சிஹெச்எஸ்எல் எக்ஸாமோ கிளியர் பண்ணிட்டு அதில் மாறிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா A to Z கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்களோ எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கான சிலபஸ், எஸ்எஸ்சி சிலபஸ் நான் சொல்லிட்டேன். அதனால சிலபஸ் பற்றி நம்ம வந்து இன்னும் டீப்பாக வந்து பார்க்க போகிறது கிடையாது. அடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் போடுவாங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸோட யூனிட்டில் தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்க போகுது. டோட்டலாக வந்து 6 வேகன்சி தான். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ணணும். ஓகே, அது எப்படி ஃபில் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து பின்னால் சொல்கிறேன். இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு. ஜூன் 27 ஜூலை 27 வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஜூலை 27க்கு முன்னாலேயே உங்களோட அப்ளிகேஷன் அந்த அட்ரஸுக்கு போய் சேர்ந்துருக்கணும். நீங்கள் அனுப்புறதே 27ஆம் தேதி தான் அனுப்புனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போகிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். அதனால் நீங்கள் வந்து முன்னாலே அனுப்பிச்சிருங்க, இப்போவே வந்து அனுப்பிச்சிருங்க. இதுக்கு எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுவே நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் 28 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூக்கு வந்து தனியாக வேகன்சி கொடுக்கல. அதனால் அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா யூஆரில் இருக்கக்கூடிய இந்த 3 வேகன்சிக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களோட ஏஜ் 25க்குள்ளே இருக்கணும். ஓபிசிக்கு 2 வேகன்சி இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு 1 வேகன்சி இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கும் யூஆருக்கும் ஒரே ஏஜ் லிமிட் தான். ஓகே, ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். கமாண்டன், ஐஏஎம், ஐஏஎஃப், விமானபுரா போஸ்ட், பெங்களூர், இந்த பின்கோடு. ஓகே, இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் அனுப்புகிற மாதிரி இருக்கும். 10th ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேல், ஃபீமேல், பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ எல்லாரும் அனுப்பக்கூடிய அந்த அப்ளிகேஷனை அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. அதாவது அதில் கரெக்டாக இருக்குதா, நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா, ஏஜ் லிமிட் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு, ஒருவேளை நிறைய பேர் வந்து அப்ளிகேஷனை அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களோட அந்த 10th மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை கம்மியான பேர் தான் அப்படின்னா எல்லாரையுமே வந்து எக்ஸாமுக்கு வந்து வர சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு உங்களோட போஸ்டல் அட்ரஸுக்கு உங்கள் வீட்டுக்கு வரும். ஸோ அந்த அட்மிட் கார்டை கொண்டு போய் நீங்கள் அவங்க சொல்கிற லொக்கேஷனில், எப்படி பெங்களூரில் தான் இருக்க போகுது, பெங்களூரில் போய் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் தான். ரீசனிங், மேத்ஸ், இங்கிலீஷ், ஜிகே. எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சேம் சிலபஸ் தான். இதில் அட்வான்ஸ் மேத்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 25 அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். இல்லை 10 கொஸ்டின் கூட அவங்க கேட்கலாம். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க சொல்லலை. ஆனால் சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்சியோட சிலபஸ் தான். நீங்கள் இதுக்குன்னு தனியாக படிக்க வேண்டாம். எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி கம்மியான வேகன்சிக்கு காம்படிஷனும் கம்மியாக இருக்கும். நிறைய பேர் இதை கண்டுக்க மாட்டாங்க, அப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் எஸ்எஸ்சியில் செலெக்ஷன் ஆகிறத விட இதில் செலெக்ஷன் ஆகிறது ஒரு சில நேரம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கொஷின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் கொஷின் இருக்காது. அடுத்ததான் நீங்கள் வந்து இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆகி எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்படின்னா போகிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கொண்டு போகணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொண்டு போகணும். நீங்கள் அப்ளிகேஷனில் என்னெல்லாம் அனுப்புகிறீங்களோ அதை எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் எக்ஸாம் போகிறப்பவே வந்து கொண்டு போகணும். ஓகே, இப்போ இதுக்கான சிலபஸ் நம்மளுடைய கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தான் மெயினாக டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி ரயில்வே தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எஸ்எஸ்சி சிலபஸ் அப்படின்னாலும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய எஸ்எஸ்சியோட சிலபஸே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இப்போ நான் இனிமேல் தான் ஜாயின் பண்ணி படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கள்,
நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க, இல்லைனா எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. அதுவே போதுமானது. ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் ஜிடியோட கிராஷ் கோர்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது உள்ள எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிராஷ் கோர்ஸும் இருக்கும், ஆல் இன் ஒன் கோர்ஸும் இருக்கும். உங்களுக்கு எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிராஷ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான சிலபஸ் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சில டிஃபென்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்கும். அதில் நீங்கள் எந்த எக்ஸாமாச்சும் எழுதுறீங்கன்னா நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. இல்லை நான் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் எழுதுவேன், ரயில்வே எக்ஸாமும் எழுதுவேன், அக்னிவீரும் எழுதுவேன், அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து 1499, 3 இயர் வேலிடிட்டி உண்டு. இந்த எஸ்எஸ்சி ஜிடி கிராஷ் கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499, இதுக்கு வந்து 1 இயர் வேலிடிட்டி உண்டு. நான் அடுத்து வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடிக்கும் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணால் போதும். இல்லை நான் இன்னும் நிறைய எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பை நவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் அதில் ஆன்லைனில் பே பண்ணால் போதுமானது. நீங்கள் யூபிஐ மூலமாகவோ கார்டு மூலமாகவோ நெட் பேங்கிங் மூலமாகவோ பே பண்ணிக்கலாம். பே பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு கோர்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஒருவேளை நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 3000க்கு அதிகமான வீடியோஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். 1000க்கு அதிகமான டாபிக் வைஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். 2000க்கு மேலே இதில் படித்தவங்க செலெக்ஷன் ஆயிருக்காங்க. தமிழில் தான் இதில் வந்து டீச் பண்ணியிருப்போம். தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உள்ளே இருக்கக்கூடிய பிபிடி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணுவோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஒரு கோர்ஸில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கிராஷ் கோர்ஸில் அதில் ஓப்பன் பண்ணாலே டேரெக்டாக கிராஷ் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆல் இன் ஒன் கோர்ஸில் நிறையா ஃபோல்டர் இருக்கும். அப்படினால அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் எஸ்எஸ்சி ஜிடி கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஃபாலோ பண்ணுங்க. அது உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி டார்கெட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு 260 வீடியோஸ் இருக்குது, அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. Day 1 to 10 அப்படிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா Day 1க்கு ஒரு 15 வீடியோ கொடுத்துருப்பேன். 15 வீடியோன்னு நினைக்காதீங்க, நிறையா வீடியோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெய்லி நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை நான் தனித்தனி ஃபோல்டர்லேயே கொடுத்துட்டேன். அதுக்குள்ளேயே டெஸ்ட்டும் சேர்ந்து வந்துடும், பிடிஎஃப்பும் அதுக்குள்ளேயே வந்துடும். அதனால் நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. இதில் ஒரு 50 நாள் கிட்ட நான் கொடுத்துருப்பேன், அதை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க, போதுமானது. ஸோ நீங்கள் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் இதை தான் ஃபாலோ பண்ணணும், ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் இதை தான் ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபோல்டரில் 2 கோர்ஸ்லையுமே சேம் வீடியோஸ் தான் இருக்கும், எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, அதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்னால 10th மார்க் ஷீட் வைங்க. நீங்கள் வேறு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க, அதை அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் ஷீட்டு அடுத்ததாக சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, வேறு எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்னா உங்களோட பிடபிள்யூக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் சேர்த்து வைங்க. உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஓபிசி இல்லைனா யூஆர் இடபிள்யூஎஸ் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் வைக்கணும். ஓகே, ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணிடுங்க. ஜெராக்ஸில் ஏதாச்சும் ஒரு கார்னரில் செல்ஃப் அட்டஸ்டட் இந்த மாதிரி நீங்கள் எழுதிடுங்க. செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு கீழே உங்களோட சிக்னேச்சர் டேட்டு இதை போட்டு நீங்கள் அனுப்புங்க ஜெராக்ஸ் காப்பியில். ஓகே, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை இங்கிலீஷில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுலேயுமே வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும். அது போக நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வைக்க போகிற சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஒரு பெரிய கவரில் போட்டு அனுப்புவீங்க. அந்த கவருக்குள்ளே ஒரு சின்ன என்வலோப்பும் நீங்கள் வைக்கணும். ஓகே, ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு என்வலோப். ஓகே, இதில் 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி உங்களோட அட்ரஸ் அதில் எழுதிடணும். இந்த மாதிரி அந்த என்வலோப் இருக்குது அப்படின்னா அதில் 2ன்னு போட்டுட்டு உங்களோட அட்ரஸை நீங்கள் எழுதி ஸ்டாம்பும் ஒட்டி அனுப்பணும். இந்த கவரை ஒட்டக்கூடாது, எம்டி கவர் தான் போடணும். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒருவேளை இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா இந்த கவருக்குள்ளே அவங்க உங்களுக்கான அட்மிட் கார்டை போட்டு இதை ஒட்டி அப்படியே போஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன அட்ரஸ் எழுதிருந்தீங்களோ அந்த அட்ரஸுக்கு தான் இது வரும். நீங்கள் ஸ்டாம்ப் ஒட்டியிருந்தால் தான் அது உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் இதை மட்டும் பண்ணணும். ஓகே, இதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து அந்த கவரில் பெரிய கவர் இருக்குதுல்ல, நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வைப்பீங்கல்ல, அந்த பெரிய கவரில் டாப்பில் எழுதிருங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எம்டிஎஸ் அண்ட் கேட்டகரி ஓபிசி இல்லைனா யூஆர் இல்லைனா இடபிள்யூஎஸ். எஸ்சி எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை. ஓகே, எஸ்சி எஸ்டினா யூஆர்ஐ போட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் இந்த மாதிரி டாப்பில் பெருசாக எழுதிருங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பெருசாக எழுதிருங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தனியாகவும் உள்ளே நீங்கள் வைக்கணும்.
நீங்கள் இதில் ஒட்டுவீங்க, அட்மிட் கார்டில் ஒட்டுவீங்க, அப்ளிகேஷனில் ஒட்டுவீங்க, அட்மிட் கார்டில் ஒட்டுவீங்க. அது போக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் உள்ளே போட்டுருங்க, அந்த கவருக்குள்ளே போட்டுருங்க. ஓகே, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். அட்ரஸ் நான் இப்போ மறுபடியும் சொல்லியிருக்கேன், வேறு அட்ரஸுக்கு அனுப்பிச்சிடாதீங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனல். டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும். அதில் நான் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருப்பேன், நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃபும் கொடுத்துருப்பேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் 2வதாக இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. A4 சைஸ் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அட்மிட் கார்டும் சேர்ந்தே இதில் இருக்கும், அதையும் நீங்கள் சேர்த்து ஃபில் பண்ணி தான் அனுப்பணும். ஸோ அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கக்கூடிய இடத்துல MTS அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, கமாண்டன்ட் IAM IAF. ஓகே, இல்லைன்னா IAF விமான்புரா அப்படிங்கிற மாதிரி போட்டாலே போதுமானது. இல்லைனா ஃபுல்லாக எழுதிருங்க. ஓகே, கரெக்டாக அவங்க தெளிவாக கொடுக்கல. கமாண்டன்ட் IAM IAF விமான்புரம் அப்படிங்கிற மாதிரி இதை ஃபுல்லாகவே எழுதுங்க. கமாண்டன்ட் கூட எழுத வேண்டாம், IAM IAF விமான்புரா அப்படிங்கிறத போடுங்க. ஓகே, கமாண்டன்ட் வேண்டாம், IAM IAF விமான்புரா, ஏன்னா யூனிட் நேம் தான் கேட்டிருக்காங்க, ஃபுல் அட்ரஸ் கேட்கல. ஓகே, IAM IAF விமான்புரா அப்படிங்கிறத இதில் ஃபுல்லாக எழுதிருங்க. எல்லாத்தையுமே நீங்கள் கேபிட்டல் லெட்டர்லேயே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து இந்த இடத்துல ஃபோட்டோ, உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு இங்கேருந்து ஆரம்பித்து ஃபோட்டோ வரைக்கும் வர்ற மாதிரி சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க. ஓகே, உங்களோட சைனை போட்டால் போதுமானது. அடுத்து என்ன போஸ்ட்னு மறுபடியும் கேட்டிருக்காங்க, MTS அப்படிங்கிறத எழுதிடுங்க. அடுத்து உங்களோட நேம் கேபிட்டல் லெட்டரில் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே எழுதுங்க. உங்களோட ஃபாதர் நேம் ஃபுல் நேம் என்னவோ அதை எழுதுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட்டு மந்த் இயர் வந்து போடுங்க. ஓகே, அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்க, இல்லைனா 10th மார்க் ஷீட்டையே டேட் ஆஃப் பர்த்துக்கு நிறைய இடத்துல எடுத்துக்குவாங்க. பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்க. நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வைக்கிறீங்களோ எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான், அதில் செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி உங்களோட சைனை போட்டால் போதுமானது. அடுத்து உங்களுடைய ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அப்போ உங்களோட ஏஜ் எத்தனை வருஷம், எத்தனை மந்த், எத்தனை டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கூகுளில் ஏஜ் கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்துங்கிற இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டுருங்க. அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு ஜூலை 27, 2026 அப்படிங்கிறத போட்டுட்டு கால்குலேட் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டில் உங்களுக்கு எத்தனை வயசு, எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாட்கள் ஆயிருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துரும். அதை நீங்கள் அப்படியே இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, 21 years 2 months, அடுத்ததாக வந்து ஒரு 5 days அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதில் என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து உங்களோட அட்ரஸை எழுதுங்க. பெர்மனன்ட் அட்ரஸ், இது இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ், இது பெர்மனன்ட் அட்ரஸ். ரெண்டுமே ஒன்றுனா ரெண்டு இடத்துலையுமே சேம் அட்ரஸை நீங்கள் எழுதிடுங்க. ஓகே, அடுத்ததாக வந்து நீங்கள் எந்த கேட்டகிரி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஜென்ரல்னா யூஆர் தான். ஓகே, ஜென்ரல், OBC, SC, SC. ஆக்சுவலாக நீங்கள் என்ன கேட்டகிரி அப்படிங்கிறத நீங்கள் இங்கே எழுதணும். ஓகே, நீங்கள் SC ST நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். எந்த சர்டிஃபிகேட் வச்சாலும் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ண ஜெராக்ஸ் காப்பி வச்சா போதுமானது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th மட்டுமே கொடுங்க, 10th மார்க் ஷீட்டை மட்டும் வைங்க, போதுமானது. ஓகே, அடுத்ததாக வந்து வேறு குவாலிஃபிகேஷன்னா எதுவும் உங்களுக்கு இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா NAன்னு கொடுத்துருங்க. என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ SC STயாக இருந்தால் ஜென்ரலில் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஜென்ரல் அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. இல்லை OBC அப்படின்னா OBCயில் எழுதுங்க. EWSனா EWS அப்படிங்கிறத எழுதுங்க. ஓகே, அடுத்ததாக வந்து வேறு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. NAன்னு கொடுத்துருங்க, நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருங்க. டொமிசில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகே, அதாவது உங்களுடைய நேட்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு. ஸோ நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணிடுங்க, அதுவும் வாங்கி அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ங்கிறத டிக் பண்ணுங்கள், இல்லைனா நோ வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சு, நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இல்லை நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னா நோங்கிறத டிக் பண்ணிடுங்க. ஓகே, இவ்வளோ தான், நீங்கள் இதை ஃபில் பண்ணாலே போதுமானது. அடுத்து கீழே உங்களுடைய சிக்னேச்சரை போடுங்க. எந்த டேட்டில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டை வந்து இங்கே எழுதிருங்க. இதில் எதையுமே நீங்கள் ஃபில் பண்ணிடாதீங்க. ஓகே, இது வந்து ஆஃபீஸ் யூஸுக்கு அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. அடுத்து 2வது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு இருக்குது. அட்மிட் கார்டுமே நீங்கள் தான் ஃபில் பண்ணி அனுப்பணும். ஓகே, போஸ்ட் ஆஃப் அப்படிங்கக்கூடிய இடத்துல MTSன்னு போட்டுருங்க. உங்களோட ஃபுல் நேம் எழுதிருங்க, ஃபாதர் நேம் எழுதிருங்க, ஃபோட்டோ ஒட்டி அதில் இந்த மாதிரி சைன் போட்டுருங்க. ஓகே, கீழேருந்து ஃபோட்டோ வரைக்கும் வர மாதிரி போட்டுருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய அட்ரஸை எழுதுங்க. இந்த 2 இடத்தையும் நீங்கள் பிளாங்காக விட்டுறணும். இது அவங்க ஃபில் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. ஓகே, இதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் எதுவும் கிடையாது, சும்மா இது ஒரு ஃபார்மேட்டுனால அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்கில் டெஸ்ட் எதுவுமே கிடையாது, எக்ஸாம் மட்டும்தான். எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சா ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். இதில் அந்த கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் தான் சைன் போடுவார், நீங்கள் எதுவும் சைன் போட்டுற வேண்டாம். ஸோ அட்மிட் கார்டில் நீங்கள் இது வரைக்கும் தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி இதையும் நீங்கள் அது உள்ளே சேர்த்து போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.